இது குறித்த தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் சுரேஷ். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சித்தவருடைய எழுச்சி பயணம் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சென்று கொண்டிருந்த போது வழியிலே குறிப்பாக செங்காந்த மலர் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சந்தித்தார்கள். குறிப்பாக இந்த தாராபுரத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய மூலனூர் மாருதி நகர் ஜீவா காலனியைச் சேர்ந்த காந்தல் மலரை மட்டும் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள், பெண் விவசாயிகள், ஆண் விவசாயிகள் இருபாலரும் சந்தித்து, அதாவது காந்தல் மலர் விவசாயத்திற்கு உரிய விலை கிடைக்கவில்லை, அதனை பவுடராக தயார் செய்து ஏற்றுமதி செய்து அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் இடைத்தரகருடைய தொல்லை அதாவது குறைவாக சில நேரங்களிலே தங்களை மிரட்டுவது போல கூட அந்த குறைந்த விலைக்கு வாங்கி அவர்கள் அதன் மூலமாக பயனடைகிறார்கள். இதனால் தங்களால் இந்த விவசாயத்தில் பெரிய அளவில் லாபம் பெற முடியவில்லை என்கிற ஒரு கோரிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடம் வைத்தார்கள். குறிப்பாக அந்த விவசாயிகள் வைத்த அனைத்து கோரிக்கையுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் விவசாயிகளுடைய பாதுகாவலராக இருந்து விவசாயிகளுடைய தேவையை அறிந்து செய்யக்கூடிய ஒரு நிலையிலே அவரும் ஒரு விவசாயி என்பதில் பெருமிதத்தோடு ஒவ்வொரு எழுச்சி பயணத்திலும் கூறி வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு விவசாயியாக இருக்கக்கூடிய அவருக்கு உங்களுடைய பிரச்சனை என்னவென்று தெரியும், உங்களுடைய ஆதரவோடு 2026 ஆட்சி அமைக்கிற போது செங்காந்தல் மலருக்கான இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்கிற உறுதி அளித்தார். குறிப்பாக சங்க இலக்கியத்திலே கபிலர் பாடிய அந்த குறிஞ்சி மலர்களுடைய தொகுப்பிலே செங்காந்தல் மலருடைய அந்த பெயர் இடம்பெற்றிருக்கிறது. சங்க இலக்கியத்திலே பெண்களுடைய விரலை பற்றி பேசுகிற போது அந்த பெண்களுடைய விரல்களுடைய மென்மைத்தன்மையை செங்காந்தல் மலருக்கு ஒப்பாக சொல்லுவார்கள். செங்காந்தல் மலர் என்பது கார்த்திகை பூ என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மலர் ஆசியாவை தாயகமாக கொண்டதாக கூறப்படுகிறது. இதனுடைய விதைகள் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக புற்றுநோய்க்கும் பிற நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே இந்த மலருக்கான வரவேற்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக மருத்துவத்துறையிலே பார்க்கப்படுகிறது. சங்க இலக்கியத்திலே குறிப்பிடக்கூடிய செங்காந்தல் மலருக்கு புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது என்றால் அந்த மலரினுடைய மருத்துவ குணம் என்ன என்பதை அறிந்து இந்த பகுதி மூலனூர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அதனை பயிரிடுகிறார்கள். குறிப்பாக இந்த செங்காந்தல் மலர் ஆங்கிலத்திலே புளோரிஷா என்று சொல்லப்படுகிறது. அதாவது சிம்பாப்வே நாட்டினுடைய தேசிய மலராகவும் இந்த செங்காந்தல் மலர் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே மாநில மலராக இது ஏற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செங்காந்தல் மலரில் அதிகமாக தேன் காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. அதே போன்று வண்டுகள் தேனீக்களும் வட்டமிட்டுக் கொண்டிருக்கும் ஒரு மலராக செங்காந்தல் மலர் இருக்கிறது. அதாவது பூத்து குலுங்குவதை பார்த்தால் நெஞ்சம் மகிழக்கூடிய விதத்திலே இந்த செங்காந்தல் மலர் இருக்கும். 5 விரல்கள் பெண்களுடைய விரல்கள் இருப்பது போல தூரம் இருந்து பார்க்கிற போது அது காணப்படும். குறிப்பாக இந்த பூவை உற்று பார்த்தால் கண்வழி வரும் என்ற ஒரு நம்பிக்கை அடிப்படையிலே கூறப்படுகிறது. ஆனால் அப்படி அல்ல என்பதுதான் உண்மையான விஷயம். குறிப்பாக வரலாற்று சிறப்பு வாய்ந்த அந்த செங்காந்தல் மலர் புற்றுநோய்க்கு நல்ல ஒரு மருந்தாக செயல்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு புற்றுநோயை தடுக்கக்கூடிய மலராக இருக்கக்கூடிய அந்த மலர் குறிப்பாக அதனை மருத்துவ குணத்திற்கு பயன்படுத்துவதற்கு அதனை உற்பத்தி செய்கிற பொழுது அதனை பவுடராக தயாரித்து வைத்துக் கொண்டு அதனை தேவையான அளவிற்கு பயன்படுத்தப்பட வேண்டும். ஏற்றுமதி செய்வதற்கு மூலமாக அந்த பயிரிடக்கூடிய அதை நம்பியே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தேவையான வருவாய், இரட்டிப்பு வருவாய் கிடைக்கும். இதனால் அந்த விவசாயிகள் மகிழ்வதற்கும் அந்த விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு தேவையான ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இதனைத்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு எழுச்சி பயணம் மேற்கொள்ள சென்ற போது மூலனூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்திரா நகர் ஜீவா காலனியைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாலர் விவசாயிகளும் நேரிலே சந்தித்து செங்காந்தல் மலர்களை நேரிலே கொண்டு வந்து காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் அந்த கோரிக்கைகளை அளித்தார்கள். கோரிக்கை மனுவிலே கையெழுத்திட்டு அதனை விண்ணப்பமாகவும் அளித்திருக்கிறார்கள். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பெற்றுக்கொண்டு கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும், அந்த மனுவாக கொடுங்கள், அதை இருக்கிற பிரச்சனை முழுமையாக நான் பார்த்துவிட்டு உங்களுக்கு பேசுகிறேன் என்கிற அந்த நம்பிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் அந்த விவசாயிகளுக்கு அளித்தது குறிப்பிடத்தக்கது.